எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் சரியான சீரியஸான விஷயம் உண்டு. என்னென்னு சொன்னால், இப்போ நடந்து கொண்டிருக்க நாட்டு நிலைமைகள் பார்த்தா பெட்ரோலுக்கு பெரிய ஒரு தட்டுப்பாடு நிலவுன்ற அளவுக்கு சம்பவம் நடந்து கொண்டிருக்கு. உண்மையில் உலக போர் ஒன்று ஆரம்பிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் என்னது பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும்ன்றதால மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எல்லாரும் அளவுக்கு அதிகமாக பெட்ரோலை பதுக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கணும். அதில் நிறைய பேர் பிடிபட்டிருக்கணும். யாழ்ப்பாணத்தில் 301 லிட்டர் பெட்ரோல் வச்சிருந்து ஆட்கள் பிடிபட்டிருக்கணும். 400 லிட்டர் டீசல் வச்சு ஆட்கள் பிடிபட்டிருக்கணும். இப்படி அவை செய்கிறதால இது அவை நினைக்கணும் தாங்க சேஃபாக இருக்கலாம் அப்படி அந்த மாதிரி. ஆனால் அப்படி இல்லை. இவை செய்கிற வேலை தங்கட தலையில் தாங்களே மண் அள்ளி போடுற மாதிரி தான். ஏன்னு சொன்னால், எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய பெட்ரோல் அவைக்கு கிடைக்காம ஒரு ஆளுக்கு மட்டும் கிடைச்சா அவர் மட்டும்தான் அந்த பெட்ரோலை வச்சுக்கொண்டு வாகனம் ஓட முடியும் அல்லது அவருடைய வேலைகளை செய்து கொள்ள முடியும். அப்போ ஒரு மீனவர் ஒரு ஆளுக்கு பெட்ரோல் மற்றது எரிபொருள் கிடைக்காமட்டா மீன்பிடியில் பாதிப்பு வரும். அதே மாதிரி ஒரு விவசாயிக்கு அது சரியான எரிபொருள் கிடைக்காட்டி விவசாயத்தில் பாதிப்பு வரும். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிற ஆட்களுக்கு பெட்ரோல் கிடைக்காம விட்டால் ஒவ்வொரு துறையிலையும் பாதிப்பு ஏற்படும். இப்போ இதால் பெட்ரோல் விலை மட்டும் இல்லாமல் உணவுன்ற விலை மற்ற அனைத்து இப்போ போக்குவரத்து பஸ் கட்டணங்கள் விலை கூடும், ஆட்டோ கட்டணங்கள் விலை கூடும். இல்லாட்டிக்கு மற்றது நாங்கள் பார்சல்கள் அனுப்புவோம், அந்த கட்டணங்கள் விலை அதிகரிக்கும். இப்படியான சந்தர்ப்பம் அதிகமாக நடக்க போகுது. ஏன்னு சொன்னால், இப்படி எல்லாருமே பெட்ரோலை பதுக்கி வச்சினோம்னு சொன்னால் குறிப்பிட்ட ஆட்களுக்கு அந்த வளங்கள் கிடைக்காம அவங்க அந்த தொழிலை செய்ய முடியாமலோ அல்லது அவங்களுடைய ஏதாச்சும் ஒரு வேலைகளை செய்து கொள்ள இயலாமல் போகும்போது அவங்களோட வேலையும் தடைப்படுது. அதாலேயும் ஒரு பின்னடைவு நாட்டுக்கு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. எனவே இப்போ முதல்ல எல்லாம் பெட்ரோல் தட்டுப்பாடு எங்களுக்கு வந்திருந்தது. இப்போ அப்போ கியூஆர்ன்னு சொல்லி ஒன்று நடைமுறைக்கு வந்திருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் எங்களோட பெட்ரோல் தாராளமாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி கொண்டிருந்தாலும் ஆனால் இந்த எல்லாருக்கும் பெட்ரோல் சரியாக போய் சேருதில்லை. பெட்ரோல் செட்டுக்கு போயினுண்டா ஒரு லைன் நீட்டி நிற்கிறது அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர்ன்ற அளவுக்கு கூட 1 கிலோமீட்டர்ன்ற அளவுக்கு கூட லைன் நிற்குது. அப்படி இருக்கும்போது எப்படி போய் அதில் லைனில் நின்று பெட்ரோல் எடுக்கிறது? அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது, அதோட எங்களுக்கு இருக்கிற வேலைகள் எவ்வளோ பாதிக்கப்படுது. இப்போ நாங்கள் அதுக்கு மாற்று வழியிட அதுக்கு மாற்று வழியிட ஏதாச்சும் ஒன்று செய்யணும். இப்போ எலக்ட்ரிக் பைக் எல்லாம் வந்திருக்கும். அந்த நேரங்களில் நிறைய பேர் சொன்னது அதை எடுக்க சொல்லி. ஆனால் கரண்டும் இல்லாட்டிக்கு அதுவும் ஒரு சிக்கலாக கொடுக்கும். அப்போ எலக்ட்ரிக் பைக் எடுத்தாக்கள் இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் தப்பி பிழைச்சிட்டேன். ஆனால் பெட்ரோல் பைக் எடுத்தாக்களோ இல்லை பெட்ரோல் டீசல் வாகனங்கள் எடுத்தாக்கள் இப்போ பயங்கர நெருக்கடியில் இருக்கணும். இப்போ அவைக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் சரியான முறையில் அந்த வளங்கள் இப்போ ஒரு வளத்துக்கு தட்டுப்பாடு வரைக்க நீங்கள் 1000 பேர் 2000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 5-10 பேருக்கு மட்டும் நிறைய கொடுத்துட்டு முடிக்கிறதில்லை. அவ்வளோ பேருக்கும் பிரித்து கொடுக்க பார்க்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவ்வளோ பேரும் அதை வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை செய்து கொள்ள முடியும், இல்லாட்டிக்கு தங்களுடைய வியாபாரத்தை பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டிக்கு நாட்டின பொருளாதாரத்தில் திருப்பி ஒரு அடி விழுகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இதை பற்றி நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளணும். இப்போ நீங்கள் பெட்ரோலை பதுக்குறீங்கன்னா சும்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒன்று பிளாக்கில் விற்கிறதுக்காண்டியும் பதுக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு அதுக்கு இல்லாமல் போயிடும்ன்றதுக்காண்டியும் பதுக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் இது சட்ட விரோதமான ஒரு செயல்தான். இப்படி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வளத்தை நீங்கள் ஒருவர் மட்டுமே சுரண்டி வைத்திருக்கிறது சட்டபூர்வமாக பிழையான வேலை தான். அப்போ அதால் மேக்சிமம் உங்கள்கிட்ட இந்த வளங்கள் அதிகமாக இருந்தால் அதை கொஞ்சம் பிரித்து கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்கோ. இனி வருங்காலத்தில்
அதை வந்து முடக்கி வைக்கிறதுக்கான வேலைகளை வந்து செய்யாதீங்க. அப்படி செய்கிறதால இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சேஃப்னு சொல்லி, இல்லை, நீங்கள் சேஃப் இல்லை. அதால தான் உங்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாக போகுது. நாட்டின் பிரச்சனை இன்னும் அதிகமாக போகுது. நாட்டின் சுமை இன்னும் கூட போகுது. ஏற்கனவே எங்களோட நாடு பயங்கர கடனில் இருக்குது, பயங்கர சுமையில் இருக்குது. எங்களோட நாடு மட்டும் இல்லை, எங்களோட நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து நிறைய சுமைகளையும் தாங்கி கொண்டு நிறைய கடன்களையும் சுமந்து கொண்டு அன்றாடம் ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்போ அவங்கள பற்றி கொஞ்சம் யோசியுங்க. அப்போ அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வளங்கள் கிடைக்காட்டியில் அவங்க என்ன செய்கிறது? அடுத்த கட்டத்துக்கு அவங்கள என்ன செய்ய முடியும்? ஒன்று அடுத்த கட்டத்துக்கு வேறு ஏதாச்சும் ஒரு விடயத்தை பார்த்து கொண்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு நேரம் எடுக்கும். அடுத்தவங்களுக்கு வளங்களை வந்து கொடுக்காம வச்சிருக்கிறது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம்தான். எனவே நீங்கள் வந்து அதை வந்து சரியாக புரிஞ்சு கொள்ளணும். நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு சின்ன தம்பி ஒரு ஆள், வெளிநாட்டிலேருந்து வந்திருந்த தம்பி ஒரு ஆள், அவருக்கு கொஞ்சம் கிரேப்ஸ் கொடுத்துருந்தது. அப்போ அதில் வந்து ஒரு கிரேப்ஸ்னால் ஒரு கிரேப்ஸ் கொலையாக கொடுத்துருந்தது. அதில் வந்து அவருக்கு தேவையான கிரேப்ஸை மட்டும் கையில் எடுத்து போட்டு மிச்சத்தை வந்து திருப்பி கொடுத்தார். அப்போ நாங்கள் என்னடா இவர் இப்படி கொடுக்குறாருன்னு சொல்லித்தான் நாங்கள் யோசிச்சு அப்போ இவருட அப்பாட்ட கேட்கும்போது அவர் அப்படித்தான், அவர் தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளுவார். அவர் தனக்கு தேவையான அளவை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளுவார். அதுக்கு மீறி வந்து ஒரு விடயத்தை வந்து வீணடிக்கிறதோ இல்லை எடுத்து வைக்கிறதோ அந்த பழக்கம் இல்லை. இப்போ ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 3 வயசு அப்படி இருக்கும். 3 வயசில் அந்த பிள்ளைக்கு இருந்த தெளிவு, அந்த பிள்ளைய அந்த தாய் தந்தை வளர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா அவ்வளவு நல்ல ஒரு மைண்ட் செட்டாக இருந்துச்சு பார்க்க. ஆனால் இப்போ 2-3 நாளாக பார்க்கும்போது அது இல்லை. அடிபாடு குத்துப்பாடு தனக்கு கிடைச்சா மட்டும் போதும், தான் போனால் போதும் என்ற நிலைமை வந்து நான் வந்து கிட்டதில் அந்த கச்சதீவுன்ட்டு சொல்லி ஒரு இடத்துக்கும் போய் வந்தேன். அந்த திருவிழாலும் அதே தான். தனக்கு இடம் கிடைச்சா காணும்னு சொல்லி அடுத்தவனையும் அடித்து தள்ளி 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 கொண்டு போனது. இப்படி அடுத்தவனை தள்ளி கொண்டு போய் இல்லை அடுத்தவனை உளுத்துறான்னு நினச்சி கடைசியாக விழ போகிறது நீங்களும் சேர்ந்து தான். அப்போ கொஞ்சம் சிந்திச்சு இந்த விஷயத்தில் வந்து சிந்திச்சு செயற்படணும். அப்போ அதை வந்து புரிஞ்சு கொண்டு நடவுங்க. இப்போ இருக்கிற சூழல் வந்து எல்லாருக்குமே வந்து சரியான டைட்டாக இருக்குது, சரியான ஒரு இறுக்கமான ஒரு சூழலாக இருக்குது. அப்போ அதை புரிஞ்சு கொண்டு உங்களோட பெட்ரோல் இருக்குன்னு சொன்ன அளவுக்கு தாராளமாக வீட்டில் இருந்து கொள்ளுங்க. போயிட்டு திரும்ப லைனில் நின்று திரும்ப நீங்களே பெட்ரோல் எடுத்து கொண்டு இருக்கிறதால இல்லாதவன் வந்து சரியாக கஷ்டப்படுவான். அப்போ அதை புரிஞ்சு கொண்டு நடந்து கொள்ளுங்க. மற்றது வந்து இப்போ இந்த பெட்ரோல் வந்து இனி வருமா இல்லையா என்ற எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. ஆனால் இருக்கும் வரைக்கும் இருக்கிற வளத்தை சரியாக பயன்படுத்துங்க, சரியாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து பழகுங்கோ. அப்போ அது இல்லாமையே அது இல்லாமலே போகிற ஒரு காலகட்டம் வரும்போது அது எல்லாரும் சேர்த்து என்ன செய்யலாம்ன்ற பற்றி யோசிக்கலாம். இப்போ இருக்கிறத மேக்ஸிமம் மற்ற ஆக்களுக்கு பகிர்ந்து அழியுங்கோ, மற்ற ஆக்களுக்கும் கொஞ்சம் இடத்தை விட்டு கொடுங்கோ. இல்லாட்டிக்கு அது நாட்டில் பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் வந்து வாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அதையும் புரிஞ்சு கொண்டு நடக்கணும் நீங்கள். இதை வந்து யாரையும் வந்து மனசை நோக்கடிக்கிறதுக்கான சொல்லலை. ஆனால் இது உண்மையான விஷயம். இதால் வந்து நிறைய பாதிப்பு வந்து நடந்து கொண்டிருக்கு. அதால் தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவு செஞ்சேன். யாரையும் வந்து இதை பாதிச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் உண்மையாக வந்து பதுக்கிறது எல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல். தயவு செய்து அந்த வேலைகளை செய்யாதீங்க. மேக்சிமம் 7 என்றாலும் 7 பகிர்ந்துன்ற மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை மேக்சிமம் மற்றாக்களுக்கும் பகிர்ந்து அழைத்து கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். அதுக்கான தான் இந்த அவசர பதிவு.